ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து 34 சைஸுக்கு பேக் ஓப்பனில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து எனக்கு தான், அதனால தான் 34ன்னு. இதே அளவு வந்து நீங்கள் 32க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 36க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து உள்ளே எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் தைப்பேன். நீங்கள் அதுக்கு மேலே உள்ள அளவுக்கு வந்து 1 இன்ச்சு கூடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். ஒரு மெத்தட், ஒரே மெத்தட் தான். அளவுகள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இதுதான் நெட்டு. இதில் வந்து காட்டன் லைனிங் 1 மீட்டர் கொடுத்து நான் தைக்க போகிறேன். அழகாக இருக்குல்ல? இது சாரியாகவும் கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை லைனிங் கொடுத்து தைக்க போகிறேன். கைக்கு லைனிங் கொடுக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. பாடிக்கு லைனிங் கொடுத்துட்டு கைக்கு மட்டும் லைனிங் கொடுக்காமல் இருக்கலாமா அப்படின்னு யோசனையாக இருக்குது. ஆனால் நான் லைனிங் கொடுக்க போகிறேன், கொடுத்து தான் தைக்க போகிறேன். இதை கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன? ஆமாம், அளவு இதை விட சின்ன அளவாக இருந்தாலும் சரி, பெரிய அளவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அளவுகள் முன்ன பின்ன மாறும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து 11.5 இருக்குது. இருக்கட்டும், 1/2 இன்ச்சு முன்ன பண்ண பரவாயில்ல. நம்மளுக்கு டோட்டல் ஹைட்டு வந்து 15 இருக்கணும். 13 தான் ப்ளவுஸோட ஹைட்டு. எக்ஸ்ட்ரா மடிச்சடிக்க 2 இன்ச்சு, அப்படின்னா 15 இருக்கணும். 15ல் மார்க் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம போட் நெக் பார்த்துடலாம். போட் நெக் ப்ளவுஸ் பார்க்கலாம். கழுத்து போட் நெக்குக்கு கழுத்து அகலம் வந்து நான் வந்து 4 இன்ச்சு வச்சுக்கிறேன். கழுத்து நீளம் வந்து 4.5. இதுதான் கழுத்து. இதில் வந்து போட் நெக்குனாலே நம்ம இப்படி தானே வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக யூ மாதிரி இங்கே மட்டும் வளைச்சி விட்டால் போதும். ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு தாராளம் போதும். ஆம்கோல் வந்து 7 இன்ச்சு வச்சுக்கிறேன். இந்த வளைவு வந்து 2 இன்ச்சு. இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணி தைச்சி பாருங்கள். ப்ளவுஸ் ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த இது வந்து கரெக்டாக 4 இன்ச்சு இங்கே இருக்கா, அதே மாதிரி 4 இன்ச்சுலேருந்து 9 இன்ச்சுக்கு புள்ளி வைங்க. இங்கேருந்து 9 இன்ச்சு இருக்கணும், இங்கேருந்து 4 இன்ச்சு இருக்கணும். இப்போது இந்த புள்ளியை வந்து இப்படி ஆம்கோல் சென்டர்லேருந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டோட்டல் ஹைட்டு, ப்ளவுஸோட ஹைட்டு வந்து 13 தான் நம்மளுக்கு இருக்கணும். 13ல் ஒரு கோடு போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. என்கிட்ட ஸ்கேல் இல்லை, எங்கே கிடக்கோ தெரில. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு கீழே. இப்போது எனக்கு வந்து 1.5 இன்ச்சில், இங்கேருந்து 1.5 இன்ச்சில் நான் புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய அளவுக்கு வந்து ஒரு சைடு போதும் நம்மளோட அளவுக்கு வந்து. அதனால் இங்கேருந்து 1.5 இன்ச்சில் நான் இது பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சும் வச்சுக்கலாம், 1.5 இன்ச்சும் வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போது இதை வந்து இப்படி இந்த முக்கு கூர்மை இல்லாமல் விளைச்சி கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்தாச்சு, அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் ஃப்ரண்ட்டு சைடு. கட் பண்ணிக்கலாம். இப்போது முடிஞ்சு. கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போது கழுத்தை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி இதை திரும்ப இப்படி, அதாவது இந்த இடையில உள்ள பீஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. கட் பண்ணி தூரம் எடுக்க போகிறோம். இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பிரின்சஸ் கட்டு முன்பக்கத்தை கட் பண்ணிட்டோம். சிம்பிள். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க தம்ப்நெயிலுக்கு. அப்படியே இங்கேருந்து ஒரு 15 இன்ச் பேக் சைடுக்கு தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். 15 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன்.
ஸ்ட்ரைட்டாக கோடு. நீங்கள் இப்போ முன்பக்கம் வெட்டின ப்ளவுஸ் துண்டை வச்சு கூட நம்ம அளவுக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா புதுசாக கூட நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி சேம் 4 இன்ச்சு கழுத்து இது வச்சுருக்கேன். அகலம் 2 இன்ச், ஷோல்டர் ஆம்கோல் வந்து 7 வச்சுக்கலாம். இது வந்து 2 இன்ச் வளைவு. சேம் தான், முன்னையும் பண்ணி ஒரே அளவு தான். வச்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு. தைச்சி பாருங்க, நான் தைச்சி போட்டு காமிக்கிறேன். கழுத்து இறக்கம் வந்து நான் 9.5 இன்ச் வைக்க போகிறேன். எல்லோரும் கேட்பாங்க எங்கிட்ட கேட்டதுன்னா, போர்னெக்கு வந்து முன்னாடி போர்னெக் வச்சா பின்னாடி போர்னெக் தானே வைக்க முடியும், பின்னாடி எப்படி ரொம்ப விரிஞ்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து தைச்சி போட்டிருக்கேன், எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் நான் ஒரு மாதிரி இப்படி வரும் இல்லையா, அந்த மாடல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து இதுலேயும் சரி, நான் ஒரு எப்படி என்ன நெக் வைக்கலாம், ஒரு ஓகே ஒரு இலை கழுத்து மாதிரி இப்படி வந்து இப்படி வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு நெக்கு சும்மா ஒரே ரவுண்டாக வைக்காமல், அவ்வளோதான், சிம்பிள், வெட்டியாச்சு. இப்போ இது ஆம்கோல் வெட்டி தூர எடுத்துக்கலாம். இதுதான் பேக் சைடு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஓப்பன் தானே வைக்க போகிறோம், அதனால் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதுதான் பேக் நெக்கு முடிஞ்சு. இப்போ நம்ம கை கட் பண்ணிடலாமா? கைக்கு வந்து லைனிங் கொடுக்க வேணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ கொடுக்க போகிறேன். கை வந்து கட்டக்கை வைக்கலாமா இல்லை எல்போ வைக்கலாமா? ஓகே, எல்போவே வைக்கலாம். எனக்கு வந்து இப்போ நான் 2ஆம் அடிச்சிருக்கேன்னா, திரும்ப இதை 4ஆம் அடிக்க போகிறேன். கைக்கு கை அகலம் வந்து 34 சுற்றளவுக்கு நம்ம 11 வச்சோமா, அப்போது வந்து இது வந்து 9 இன்ச்சு இருக்கணும். இந்த கை வந்து 9 இன்ச்சு கை அகலம் இருக்கிற மாதிரி மடித்து 4 இதாக மடிச்சுக்கோங்க. ஏன்னா 2 கைக்கும் ஒரே இதில் கட் பண்ண போகிறோம். இந்த பார்த்திங்களா, 9 இன்ச்சு இருக்கா, கரெக்டாக 9 இருக்கா, போதும். 9 இருக்கா, 9. ஓகே, கை நீளம் வந்து 10.5 வச்சு தைச்சதுக்கப்புறம் 9.5 இருக்கிற மாதிரி நான் வைக்க போகிறேன். இப்போ 10.5 வச்சுக்கிறேன். இப்போது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இங்கேருந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சில் மார்க் பண்ணி, தெரியுதா? இப்போ இங்கேருந்து ஒரு வளைவு போட போகிறோம் நம்ம. இது வந்து சில பேர் அளந்து போடுவாங்க, நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக கண்ணால் பார்க்கும்போதே இப்படி தான் வளைவு அப்படின்னு தெரியும், அதனால் நான் இப்படி போடுவேன். இங்கே வந்து இப்படி ஒரு இது, இங்கே 9 இன்ச்சுனா இங்கே 7 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சும்மா குத்து மதிப்பாகவே போடுவேன். 7 இருந்தாலும் ஓகே தான், நான் குத்து மதிப்பாக போடுவேன், நீங்கள் வேணால் அளந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதுதான் கை கட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து வி விற்கணும் இல்லையா ப்ளவுஸுக்கு, அந்த வி விற்கிறதுக்கு நான் ஒரு பீஸ் கட் பண்ணி இப்போமே எடுத்துக்கிறேன். இந்த இதை எடுத்துக்கிறேன். வி விற்கிறதுக்கு அவ்வளோதான். 80 பாயிண்ட்லேயே மிச்சம் உங்களை துணி இருக்குது பாருங்க, லைனிங் நம்ம கட் பண்ணிக்கலாம். மேன் துணியை விரித்து வச்சுக்கிட்டு தள்ளுங்க. 1 மீட்டர் தான் வாங்கியிருக்கேன், அதையும் விரிச்சு விடுங்க. கையை வச்சுக்கலாம்.
இந்த சைடு வந்து இது வைக்கணும் இல்லையா கொக்கி, அதனால் இப்போமே வந்து நான் எக்ஸ்ட்ரா துணி விட்டுருவேன். கொக்கி வைக்கிறதுக்கு மடித்து வைப்போம் இல்லையா, அதனால் இப்போ விட்டுருவேன். இது போக 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். இது போக மிச்சம் எல்லாம் சம்சா வைக்கிறது தான். ஒரு இது எடுத்துக்கோங்க தம்னைலுக்கு. இப்போது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது அப்படியே தெரியுது, டிரான்ஸ்பரண்ட். நெட் வேறு டிரான்ஸ்பரண்ட்டாக, காட்டன் வேறு டிரான்ஸ்பரண்ட், அப்படியே தெரியுது பாருங்கள், கையே தெரியுது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காட்டன் அப்படியே வச்சுட்டு கிரேப் வாங்கிட்டு வந்து அதை திரும்ப கட் பண்ணி இந்த எல்லோ கலர் நெட்டை துணியை போட்டு தைக்க போகிறேன். ஏன்னா இல்லை இதுக்காண்டி வேஸ்ட் பண்ண முடியாது துணியை. நான் நினச்சேன் அன்றைக்கே சொன்னேன், காட்டன் வந்து டிரான்ஸ்பரண்ட் நெட்டுக்கு என்றைக்குமே வந்து காட்டன் லைனிங் யாருமே வாங்காதீங்க. அதை வந்து எத்தனை பேர் சொன்னாலும் சரி, அதை மட்டும் வாங்காதீங்க. அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெரியுது, வேஸ்ட்டு. இப்போ நான் வெட்டி இவ்வளோ வேலை பார்த்தது, வெட்டினது எல்லாமே வேஸ்ட்டு. திரும்ப கிரேப் வாங்கிட்டு வந்து திரும்ப வந்து வெட்டி தான் தைக்கணும். இன்றைக்கே தைச்சிடலான்னு நினச்சேன். சே, நான் நினச்சேன், ஆனால் அவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேனே. சரி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அப்செட். சம்சாக்கு வெட்டிக்கலாம். நம்ம நெட்டு துணி அப்போதான் லைனிங் வாங்க முடியும். நம்ம கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா வந்து அவங்க வந்து நான் வாங்கும்போது இதுக்கு வந்து கிரேப்பு தான் கேட்டேன். ஒன்று டிரான்ஸ்பரண்ட் நெட்டுக்கு வந்து கிரேப் போடணும், சாட்டின் போடணும். சாட்டின் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால, கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால நான் கிரேப்பே போடுவேன் பார்த்துக்கோங்க. கிரேப் கேட்டேன், அந்த கலரில் இல்லைனோடனே அவங்க வந்து காட்டன் லைனிங் எடுத்து கொடுத்துட்டாங்க. அப்போ கூட நான் கேட்டேன், கிரேப்பு தான் போடணும், காட்டன் வேணாம். அவங்க திரும்ப சொல்லி கொடுத்தாங்களா, சரி போட்டு பார்ப்போம்னு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தா இதுவே டிரான்ஸ்பரண்ட் நெட்டு நம்ம கட் பண்ணது. இதுக்குள்ளே காட்டன் இருக்குது பார்த்தீங்களா, காட்டனும் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. அதுக்குள்ளே கையை கொடுத்து பார்த்தா கை அப்படியே தெரியுது. அந்த காட்டன் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அது அப்படியே தெரியுது வெளியே. அப்போ லுக்கு நல்லா இருக்காது. நம்ம போட்டிருக்கும்போது பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. தூரமாக இருந்து வேணால் தெரியாமல் இருக்கலாம், கிட்டேருந்து பார்க்கலாம் சுத்தமாக தெரியாது. நம்மளோட ஸ்கின் டோன் வெளியே தெரியுது. அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்குது காட்டன். இங்கே பாருங்களேன். அதனால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட் பண்ணி வேஸ்ட்டாக போச்சு. உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டு நெட்டு, சாரி இது வந்து காட்டன் லைனிங். இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? கை தெரியுதா என் கை? இது வந்து நெட்டும் டிரான்ஸ்பரண்ட்டு. நான் கொடுத்து பார்க்குறேன் பாருங்கள். நெட்டும் வச்சுருக்கேன், காட்டனும் வச்சுருக்கேன். கை எப்படி தெரியுதா? நல்லா இருக்காது. டிரான்ஸ்பரண்ட் இருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வெட்டி வேஸ்ட்டாக போச்சு. நான் ஃபஸ்ட்டு அங்கே வச்சு பார்க்காம விட்டுட்டேன், செக் பண்ணாமல் விட்டுட்டேன், அவசரமாக வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து திரும்ப போயிட்டு நான் கிரேப்பு வாங்கிட்டு வந்து இந்த காட்டனை லைனிங்கை தூர எடுத்துகிட்டு அந்த கிரேப்பை வெட்டி இது கூட கொடுத்து தைக்க போகிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதை கட்டிங் வீடியோ எடுத்துட்டேன், அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுருவேன். கிரேப்பை கட் பண்ணுறதை வந்து நான் கட் பண்ணி இது உள்ளே வச்சு தைக்கும்போது உங்களுக்கு நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போட்டுறேன். மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிறதுனால. நான் உடனே இப்போ கையோடு தைக்கணும்னு நினச்சேன். இப்போ திரும்ப போய் வண்ணார்பேட்டை டவுன் எங்கேயாவது போகும்போது வாங்கிட்டு வந்து தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ போகிறேன், வாங்கிட்டு வந்துட்டு ஹேர் கட் பண்ண போகிறேன். வாங்கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய். ஆசையாக தைக்கணும்னு எடுத்து இப்படி வேஸ்ட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு கஷ்டமாக இருக்குது.